வீரபாண்டிய கட்டபொம்மன் தமிழகத்தில் ஆங்கிலேயர் ஆட்சியை எதிர்த்து போரிட்ட 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பாளையக்காரர் ஆவார். இவர் தெலுங்கு மொழி பேசும் ராஜகம்பளம் நாயக்கர் இனத்தில் பிறந்தவர். இவருடைய முன்னோர்கள் முகமதியர்களின் படையெடுப்புக்கு பின்பு கம்பளி ராஜ்யம் இழந்து விஜயநகரம் உருவாக்கினர். பின் சோழ நாட்டிலும் பாண்டிய நாட்டிலும் வாழ்ந்து வந்தனர். பின்பு முகமதியர்கள் சேர, சோழ, பாண்டிய மன்னர்களின் மீது தாக்குதல் நடத்தி நாட்டை கைப்பற்றி 50 ஆண்டுகள் ஆட்சி நடத்தினர். பாண்டிய நாட்டில் கோவில்கள் இடிக்கப்பட்டன. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அடைக்கப்பட்டது. விஜயநகர பேரரசின் படைகள் வந்து அவர்கள் 3 நாடுகளையும் கைப்பற்றினர். பின்பு பாஞ்சாலங்குறிச்சியை ஆண்ட பாண்டிய மன்னன் வீரபாண்டிய கட்டபொம்மன் முன்னோர்களின் வீரத்தை போற்றி பாஞ்சாலங்குறிச்சியை பரிசாக வழங்கினார். கட்டபொம்மன் பெயர் காரணம் அழகிய வீரபாண்டியபுரம் எனும் ஊரில் ஆட்சி புரிந்து வந்த ஜெகவீரபாண்டியனின் அவையில் அமைச்சராக பொம்மு என்கிற கெட்டி பொம்மு இடம்பெற்றிருந்தார். இவரது பூர்வீகம் ஆந்திர மாநிலம் பெல்லாரி ஆகும். வீர மிகுந்தவர் என்ற பொருளை தெலுங்கில் உணர்த்தும் கெட்டி பொம்மு எனும் சொல் நாளடைவில் கட்டபொம்மு என்று மாறி பின் தமிழில் கட்டபொம்மன் என்ற சொல்லாயிற்று. ஜேகவீரபாண்டியனின் மறைவிற்கு பின் அரசகட்டிலில் ஏறிய கட்டபொம்மு பின் ஆதி கட்டபொம்மன் என்று மக்களால் அழைக்கப்பட்டார். இவரே பொம்மு மரபினரின் முதல் கட்டபொம்மன் ஆவார். இந்த பொம்மு மரபில் வந்தவர்களே ஜேகவீர கட்டபொம்மன், ஆறுமுகத்தம்மாள் தம்பதியர். இவர்களின் புதல்வரே வீரபாண்டியன் எனும் இயற்பெயர் கொண்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆவார். இவர் நாயக்க வம்ச அரசாட்சியில் தொடர்ந்து வருவதால் பொம்மு நாயக்கர் என்று மக்களால் அழைக்கப்பட்டார். வீரபாண்டிய கட்டபொம்மன் வாழ்க்கை வரலாறு. ஜனவரி 3, 1760 அன்று ஆறுமுகத்தம்மாள் டிக்கு விசேகட்டபொம்மு தம்பதியருக்கு பாஞ்சாலங்குறிச்சியில் பிறந்தவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். பிப்ரவரி 2ஆம் தேதி 1790 அன்று 47வது பாளையக்காரராக பொறுப்பு ஏற்றுக்கொண்டார். அப்போது அவருக்கு வயது 30 ஆகும். வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு குமாரசாமி என்ற ஊமைத்துறை, துரைச்சிங்கம் என்ற 2 சகோதரர்களும், ஈசுவர வடிவு, துரைக்கண்ணு என்ற 2 சகோதரிகளும் இருந்தனர். இவரது துணைவியார் சக்கம்மாள். இவர்களுக்கு பிள்ளை பேர் இல்லை. இவர் 9 ஆண்டுகள் 8 மாதம் 14 நாட்கள் அரசு பொறுப்பில் இருந்தார். கர்நாடக பிரதேசத்தின் ஆட்சியாளர்களான ஆற்காடு நவாப்புகள் பாளையக்காரர்களிடம் வரி வசூலிக்கும் உரிமையை கும்பினியாரிடம் ஒப்படைத்தனர். அதன்படி நெல்லை சீமையில் வரி வசூலிக்கும் பொறுப்பை ஏற்றிருந்த ஆங்கிலேய தளபதி மாக்ஸ்வெல் பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தாரர் வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் வரி வசூலிக்க முடியாமல் இருந்தார். இதன் அடிப்படையில் கிறிஸ்து பிறப்பு 1797 முதலாக ஆங்கிலேய தளபதி ஆலந்துரை பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு பெரும்படையுடன் போரிட வந்தார். 1797 முதல் 98 நடந்த முதல் போரில் கோட்டையை தகர்க்க முடியாமல் வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் ஆலந்துரை தோற்று ஓடினார். அதன் பின்னர் நெல்லை மாவட்ட கலெக்டர் ஜாக்சன்துரை வீரபாண்டிய கட்டபொம்மனை சந்திக்க அழைத்தார். கட்டபொம்மனை அவமானப்படுத்த நினைத்து வேண்டுமென்றே பல இடங்களுக்கு வரச் சொல்லி சந்திக்காமல் அலைக்கழித்தார். இறுதியில் செப்டம்பர் 10, 1798 ராமநாதபுரத்தில் சந்தித்தார். அப்போது தந்திரத்தால் வீரபாண்டிய கட்டபொம்மனை கைது செய்ய முயன்றார். அதை முறியடித்து வீரபாண்டிய கட்டபொம்மன் மீண்டும் பாஞ்சாலங்குறிச்சியை வந்தடைந்தார். செப்டம்பர் 5, 1799 பானர்மென் என்ற ஆங்கிலேய தளபதியால் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை முற்றுகையிடப்பட்டது. அங்கு கடும் போர் நடைபெற்றது. போரில் பல ஆங்கிலேயர்கள் உயிரிழந்தனர். இருப்பினும் கோட்டை வீழ்ந்துவிடும் என்ற நிலையில் வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டையை விட்டு வெளியேறினார். செப்டம்பர் 9, 1799 ஆங்கிலேயர்களால் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை கைப்பற்றப்பட்டது. அக்டோபர் 1, 1799 புதுக்கோட்டை மன்னர் விஜய ரகுநாத தொண்டமானால் வீரபாண்டிய கட்டபொம்மன் கைது செய்யப்பட்டு கும்பினியாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். அக்டோபர் 16, 1799 ஆங்கிலேய தளபதி பேனர்மேன் ஆணைப்படி கயத்தாற்றில் தூக்கிலிடப்பட்டு கொலை செய்யப்பட்டார். கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டதோடு
பாஞ்சாலக்குறிச்சியின் வரலாறு முடிந்துவிடவில்லை. ஆங்கிலேயர்களால் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கட்டபொம்மனின் சகோதரர் ஊமைத்துரை பிப்ரவரி 2, 1801 இல் பாஞ்சாலக்குறிச்சி வீரர்களால் மீட்கப்பட்டார். பாஞ்சாலக்குறிச்சி கோட்டைக்கு புத்துயிர் கிடைத்தது. ஊமைத்துறையை கைது செய்ய வந்த மேஜர் மெக்காலே கோட்டையினுள் செல்ல முடியாமல் திரும்பினார். அவர் தலைமையில் ஒரு பெரும்படை மார்ச் 30, 1801 கோட்டையை முற்றுகையிட ஆரம்பித்து மே 24, 1801 அதனை கைப்பற்றியது. அங்கிருந்து தப்பித்து காளையார் கோவில், விருப்பாட்சி, திண்டுக்கல், பிரான்மலை என்று ஓடிய ஊமைத்துறையும் அவர் தம்பி துரைசிங்கமும் கைது செய்யப்பட்டு பீரங்கிமேட்டில் பாஞ்சாலங்குறிச்சியில் தூக்கிலிடப்பட்டனர். பாஞ்சாலங்குறிச்சி என்கிற பெயரையே தமிழகத்தின் வரைபடத்திலிருந்து நீக்கினர் வெள்ளையர். கோட்டை முற்றிலும் தகர்க்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டது.